அருமனை அருகே பொதுமக்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான தம்பதியினரை புதுக்கோட்டைக்கு சென்று தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள கடையாலுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவரது மனைவி ஜார்லின். செல்வகுமார் அந்த பகுதியில் சிமெண்ட் கற்கள் தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வந்தார். மேலும் ஜார்லின் சுயுதவிக்குழு நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் செல்வகுமார் மற்றும் ஜார்லின் தம்பதியினர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்களிடமிருந்து பல கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கடனாக வாங்கியுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் தலைமறைவாகினர். பின்னர் பணத்தை கொடுத்து ஏமாந்த மக்கள் அருமனை மற்றும் கடையாலுமூடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தலைமறைவான தம்பதியை தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் புதுக்கோட்டையில் தங்கியிருப்பதாக அப்பகுதி மக்களுக்கு தகவல் கிடைக்கிறது. உடனே பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் புதுக்கோட்டைக்கு சென்று அங்கே அவர்களை மடக்கி பிடித்தனர். மேலும் அங்கு அவர்களை செல்வகுமாரிடம் பணத்தை குறித்து கேட்டபோது அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செல்வகுமாருக்கு தர்ம அடி கொடுத்தனர். தொடர்ந்து தகவலறிந்த போலீசார் தற்போது புதுக்கோட்டைக்கு விரைந்துள்ளனர். இதில் விசாரணைக்கு பின் இருவரும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.